யாரும் எதிர்பார்க்காத வகையில் ப்ரைம் சீரியலில் முக்கியமான நடிகரை மாற்றிருக்காங்க. எந்த சீரியல் எந்த நடிகரை மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி முழு விவரத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். டிவி சேனல்ஸை பொறுத்த வரைக்கும் சீரியல்னு பார்க்கும்போது சன் டிவி, விஜய் டிவி, ஜீ தமிழ் இந்த 3 சேனல்களில் வர சீரியல்கள் தான் பெரும்பாலும் டிஆர்பியில் இடம் பிடிக்கும். ஸோ அந்த வகையில் ஜீ தமிழில் தான் ஒரு மாற்றமானது நடந்திருக்கு. ஜீ தமிழில் வந்துட்டுருக்க கார்த்திகை தீபம், அண்ணா போன்ற சீரியல்கள் டிஆர்பியில் ரொம்ப மாதங்களாகவே கலக்கிட்டுருக்கு. அதை தொடர்ந்து நம்ம பார்க்க முடியுது. இந்த நிலையில் அண்ணா சீரியலில் தான் மாற்றமானது நடந்திருக்கு. மிர்ச்சி செந்தில் மற்றும் நித்யாராம் 2 பேருமே முதல் முறையாக ஜோடி சேர்ந்து இந்த சீரியலில் நடிச்சிட்ருக்காங்க. ரசிகர்களை கவர்ந்து சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த தொடரை பொறுத்த வரைக்கும் முத்துப்பாண்டி கேரக்டர் ரொம்பவுமே ஒரு முக்கியமான கேரக்டர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சத்யா அவர்கள் நடிச்சிட்டு வந்தார். அவர் திடீர்னு விஜய் டிவியில் பிக் பாஸ் சீசன் 8 கலந்துக்கிட்டனால அந்த கேரக்டர் மாற்றப்படும் அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே நம்ம ஒரு சில வீடியோக்களில் சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ அந்த கேரக்டர் தான் சேஞ்ச் ஆகிருக்கு. ஆக்டர் அஃப்சல் அகமது அவங்க தான் இனிமேல் முத்துப்பாண்டியாக நடிக்கிறாங்க. ஸோ இவரை நம்ம சன் டிவியில் வந்த இனியா, விஜய் டிவியில் வந்த மோதலும் காதலும், அப்புறம் ஜீ தமிழில் வந்த நெஞ்சத்தை கில்லாதே போன்ற சீரியல்கள் எல்லாம் நடிச்சிருக்காரு. இது இல்லாமல் N4 அப்படிங்கிற ஒரு மூவிலையும் நடிச்சிருக்காரு. இவர் தான் இனிமேல் முத்துப்பாண்டியா அண்ணா சீரியலில் கண்டினியூ பண்ண இருக்கார். ஸோ இந்த மாற்றத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணலாம். சத்யா அவர் பிக் பாஸ் முடிஞ்சு வெளியே வந்ததும் திருப்பியும் அவரே இந்த கேரக்டரில் நடித்தாலுமே நல்லாயிருக்கும், நாங்கள் ஏற்றுப்போம் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க. பட் என்ன அஃபீஷியலாக நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்க முடியும். இந்த மாற்றத்தை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே சொல்லுங்கள். மேலும் இது மாதிரியான சின்னத்திரை செய்திகளுக்கு நம்ம பக்கத்தை பின்தொடர்ந்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஆல்.